நீங்க டெலிகிராம் மெசேஜ் பண்ணின பிள்ளைகளுக்கு போட்டிருக்கிறோமா, பார்த்து கொள்ளுங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெலிகிராம்ல மெசேஜ் பண்ண பிள்ளைகளுக்கு நாங்க போட்டிருக்கிறோம், பாருங்க. புதிதாக பிள்ளைகள் யாரும் இணைந்திருந்தால் நீங்கள் இந்த நம்பரை கூட தொடர்பு கொண்டு சொன்னா உங்களுக்கு பிடிஎஃபா சென்ட் பண்ணி விடுவோம். இமெயிலுக்கும் போடலாம், டெலிகிராமுக்கும் போடலாம். இன்றைய நாள்ல நாங்கள் சுற்றாடல் பகுதியை விடுத்து கடிதம் கொஞ்சம் பொதறிவு வினாக்க கொஞ்சம் பார்ப்போம். நுண்ணறிவு வினாக்களை பார்ப்போம் பிள்ளைகள். எல்லாரும் கடந்த வருடம், அதாவது 2020 இப்ப கடந்த பரீட்சை முடிவுகள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். இனி வரப்போறது உங்களுடைய பரீட்சை முடிவுகள். அடுத்ததாக இனி நாங்கள் அறிகிற பரீட்சை முடிவு உங்களுடையதாக இருக்கும். 2020 பரீட்சை தரம் 5 பரீட்சை எடுத்தாகண்ட முடிவுகள் கிடைச்சிட்டு தானே. நீங்களும் அடுத்த 2021 நல்ல சித்திகளை பெற வேண்டும் என்று முன்கூட்டிய வாழ்த்தி கொண்டு அதுக்கேற்றதாக நீங்கள் படிக்க வேணும். சரிதானே? ஓகே. இன்றைய நுண்ணறிவு வினாக்கள் கொஞ்சம் பார்ப்போம். இன்றைக்கு ஒரே சுற்றாடல் படிக்கிறதானே, இன்றைக்கு நுண்ணறிவு வினாக்கள் கொஞ்சம் பார்ப்போம். பாப்பம் பிள்ளைகள், ஒரு நாடாவில் 15 மீட்டர் நீளமான 5 துண்டுகள் வெட்டிய பின் 30 சென்டிமீட்டர் மீதியாக இருந்தது. முதலில் இருந்த நாடாவின் நீளம் யாது? சரிதானே? இதை நீங்க செய்து பார்த்து எல்லாரும் விடைய வச்சிருக்க வேணும். மிஸ் செய்து உங்களுக்கு செய்து காட்டுவேன், நீங்க செய்து பார்த்து விடைய வச்சிருங்க. சரிதானே? ஒரு நாடாவில் 15 மீட்டர் நீளமான துண்டுகள் வெட்டிய பின் 15 மீட்டர் நீளமான 5 துண்டுகள் வெட்டப்பட்டது. சரி, அப்ப நாங்க இதுக்கு முதல்ல என்ன செய்க வழி பார்க்க வேணும்னு சொன்னா, 15 மீட்டர் நீளமான எத்தனை துண்டுகள்? 5 துண்டுகள். அப்ப நாங்க 15 மீட்டர் நீளமான 5 துண்டுகளும் எவ்வளவு நீளம் என்று பார்ப்போம். அதற்கு பிறகு மீதமாக உள்ள 30 சென்டிமீட்டரையும் அந்த மொத்தத்தோடு சேர்த்து கூட்டுவோம். சரிதானே? பாருங்க, 15 மீட்டர் தர 5 என்னன்னா 15 மீட்டர் நீளமான 5 துண்டுகள் வெட்டப்படுது. சரிதானே? வெட்டப்படைக்கு அதன் மொத்த நீளம் எவ்வளவு? 75 மீட்டர். ஓகே. அதோட மீதமாயிருக்கிறது 30 சென்டிமீட்டர். அப்ப 75 மீட்டர் சக 30 சென்டிமீட்டர் சமன் 75 மீட்டரும் 30 சென்டிமீட்டரும். அப்ப ஒரு நாடாவில் 15 மீட்டர் நீளமான 5 துண்டுகள் வெட்டிய பின்னர் 30 சென்டிமீட்டர் மீதியாக இருந்தது. முதலில் இருந்த நாடாவின் நீளம் யாதென்று கேட்டிருக்கு. சரிதானே? அப்ப நாங்க இரு மீதமா இருந்ததையும் வெட்டப்பட்ட துண்டுகள் மொத்த நீளத்தையும் பார்த்தோம்னு சொன்னா ஆரம்பத்தில் இருந்த நீளம் வரும். இந்த செய்கை முறையை நீங்க போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த வினாவுக்கு போவோம். நீங்க உங்களோட வீடியோக்குள்ள விட்டிருந்தால் எழுதி முடிக்கிறத பார்த்துட்டு மிஸ் தொடங்குவேன்.
அடுத்த வினாவுக்கு போகும் பிள்ளைகள். ஒரு 2 அடிபட்டதுல ஒரு காட் சட்டையின் விலை ஷர்ட்டின் விலையின் 2 மடங்கை விட 25 ரூபாய் குறைவாகும். இதுதானே ஒரு காட் சட்டையின் விலை ஷர்ட்டின் விலையின் 2 மடங்கை விட 25 ரூபாய் குறைவாகும். ஷர்ட்டின் விலை ரூபாய் 350 எனின் காட் சட்டையின் விலை யாது? இப்ப ஷர்ட்டின் விலையை வச்சுக்கொண்டு எங்களுக்கு தெரிந்ததுன்ற விலையை வச்சு கொண்டுதான் நாங்க தெரியாத விடையை பார்க்க வேண்டும். இப்ப எங்களுக்கு தெரிந்த பெறுமதி வந்து ஷர்ட்டின் விலை. ஷர்ட்டின் விலை ரூபாய் 350. ஒரு ஷர்ட்டின் விலை 350. சரிதானே? அப்ப காட் சட்டையின் விலை என்னன்னு சொல்லி இருக்கு. ஒரு ஷர்ட்டின் விலை இந்த 2 மடங்கு நாங்கள் எவ்வளவு வேண்டும் பார்ப்போம். 2 மடங்கு பார்த்தோம்னு சொன்னால் 350 ஒரு ஷர்ட்டின் விலை 350 ரூபாய். அப்ப 2 மடங்குன்னு சொல்லிக்க நாங்கள் அதை என்ன செய்ய போறோம்? 2ஆல பெருக்க போறோம். ஏன்னா காட் சட்டையின் விலை பார்க்கறதுக்கு 2ஆல பெருக்கி வார விடையோட என்ன செய்ய போறோம்? வார விடையில இருந்து 25 ரூபாவை கழிக்க வேணும். 2 மடங்கு தான் எங்களுக்கு 700 வந்திருக்கு. அதை விட 25 ரூபாய் குறைவு. ஆகவே ரூபாய் 700 இருந்து ரூபாய் 25 கழித்தோம்னு சொன்னால் அதுதான் காட் சட்டையின் விலை. ரூபாய் 675. நீங்கள் இதுல விட போடைக்க ரூபாய் என்று போட வேணும் முன்னுக்கு. சரிதானே? ஷர்ட்டின் விலை ரூபாய் 350. காட் சட்டையின் விலை ஷர்ட்டின் விலையின் 2 மடங்கிலும் 25 ரூபாய் குறைவு. நாங்கள் 2 மடங்கு பார்த்துட்டு அந்த வாரத்துல இருந்து 25 ரூபாய் குறைச்சு விட்டோம்னு சொன்னா சரி. சுலபமான கணக்கு இது. டைமரை நீங்க செய்து கொள்ளுங்க. ரைட், அடுத்த கணக்கு போவோம். இந்த கணக்கு வாசி செய்யுங்க. ஒரு வியாபாரி தளபாடம் ஒன்றை 6550 ரூபாய்க்கு விற்று 1350 ரூபாயை லாபமாக பெற்றார். அவர் தளபாடத்தை என்ன விலைக்கு வாங்கினார்? சரிதானே? இதை நீங்கள் கண்டெடுங்க அந்த விடைய. ஒரு வியாபாரி தளபாடம் ஒன்றை 6550 ரூபாய்க்கு விற்கிறார் பிள்ளைகள். அப்ப விற்ற விலையை நீங்கள் முதல்ல எடுக்க வேணும். எடுத்து வச்சோண்டு அதுல லாபம் கிடைத்தது இவ்வளவு வந்து பார்க்க வேணும். இப்ப விற்ற விலைன்னு சொல்லிக்கலாம். அந்த விற்ற விலைக்குற லாபமும் சேர்த்துத்தானே வித்திருப்பார். அந்த விற்ற விலை 6550 ரூபாவுக்குள்ளதான் லாபமும் இருக்கு 1350 ரூபாய். சொன்னா இவ்வளவுக்கு அந்த பொருள்ட வாங்கி என்ன விலைக்கு அந்த தளபாடத்தை அவர் வாங்கி இருப்பார். வாங்கி விற்பனை செய்கிறார். இந்த வியாபாரி தளபாடத்தை ஒரு இடத்துல இருந்து வாங்கி தான் குறிப்பிட்ட அளவு லாபம் வச்சு விற்பனை செய்கிறார் என்று சொன்னா அந்த வாங்கின விலை என்ன? அதான் கேள்வி. பிள்ளைகள் நீங்க லேப்ல பாக்குற பிள்ளைகளா இருந்தால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம். ரைட், பாப்போம். ஒரு வியாபாரி தளபாடம் ஒன்று விற்ற விலை சொல்லி இருக்கு பிள்ளைகள் 6550. சரிதானே? இது விற்ற விலை. இதுக்குள்ளதான் என்ன இருக்கு? லாபமும் இருக்கு. 1350 ரூபாய் லாபமும் இருக்கு. சரிதானே? அப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா 6550 ரூபாய் விற்ற விலையில இருந்து லாபத்தை கழிச்செடுப்போம்.
கழிச்செடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு வார விலை தான் வந்து தளபாடத்தை கொள்வனவு செய்து, அதாவது வாங்கிய விலையா இருக்கும். சரிதானே? 6550 ரூபா. லாபம் வந்து 1350 ரூபா. நாங்கள் இந்த விலையில இருந்து இதை கழிச்சு விட்டோம்னு சொன்னா வார விலை தான் எங்களுக்கு கொள்வனவு செய்த விலையா இருக்கும். ஏன்னு சொன்னா லாபமும் வச்சுதான் அவர் 6550 ரூபாய்க்கு விற்கிறார். சரிதானே? இப்ப பொருளை வாங்கிய விலை, அதாவது தளபாடத்தை கொள்வனவு செய்த விலை, கொள்வனவுன்னு சொல்றது வாங்கிய விலை 5200 ரூபா. நீங்க நோட் பண்றேன்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, கொஞ்சம் பேர் விட போட்டிருக்கிறீங்க. ஓ, சுலபமான கணக்கு என்ன? ஓகே ஓகே. அடுத்த கணக்கு பாருங்க. இந்த கணக்கை நீங்க செய்யுங்க. செய்த பிள்ளைகள் நீங்கள் உங்களுடைய கையடையாளம் போட்டீங்கன்னு சொன்னா மிஸ் அடுத்த கணக்கு செய்க வழியை பார்க்கலாம். செய்யுங்க, காப்பியில நோட் பண்ணி செய்யுங்க. சரி பிள்ளைகள், ரமணியின் வயது ரூபினியின் வயதின் அரைவாசியாகும். என்ன? ரமணியின் வயது ரூபினியின் வயதின் அரைவாசியாகும். ரூபினியின் வயது தர்சினியின் வயதின் அரைவாசியாகும். மூவரதும் வயதுகளின் கூட்டுத்தொகை 35 எனில் தர்சினியின் வயது யாது? இப்ப நாங்கள் படிமுறையா போவோம். ரமணியின் வயது நாங்கள் ஒன்று எடுப்போம். சரிதானே? ரமணியின் வயது ரூபினியின் வயதின் அரைவாசியாகும். இப்ப ரமணியின் வயதை நாங்க ஒன்றன் எடுத்தோம்னு சொன்னா ரூபினி இந்த வயது எத்தனையா இருக்கும்? അതിന്റെ அரைவாசி தான் ரமணியின் வயது. அப்ப அரைவாசி தான் ஒன்றுன்னு சொன்னால் அப்ப ரூபினியின் வயது எத்தனையா இருக்க போகுது? 2 வயது. இப்ப பாருங்க, ரூபினியின் வயது 2 இருக்கும் போது അതിന്റെ அரைவாசி தான் ரமணியின் வயது 1 இருக்க போகுது. சரியல்ல? அடுத்தது ரூபினியின் வயது தர்சினியின் வயதின் அரைவாசியாகும். இப்ப ரூபினியின் வயது 2 பார்த்துட்டோம் சொன்னா தர்சினியின் வயது என்ன இருக்க போகுது? இதுல 2 மடங்கா இருக்கும். 2 மடங்கா இருந்தா அது அரைவாசி 2 இருக்க போகுது. பாப்போம். தர்சினியின் வயது 4 வயது எடுக்க போறோம். இந்த ரமணியின் வயது 1 என்று எடுத்தோம், ரூபினியின் வயது 2 என்று எடுக்கிறோம், தர்சினியின் வயது 4 என்று எடுக்கிறோம். இந்தளவும் சேர்த்துத்தான், அதாவது 1, 2, 4 இந்தளவும் சேர்த்துத்தான் எங்களுக்கு 35 என்று தரப்பட்டிருக்கு தொகை. அப்ப நாங்கள் என்னன்னு போகலாம்னு சொன்னா இந்தத்தையும் கூட்டி பார்ப்போம். 7 வரப்போகுது. என்ன? 7 என்று சொன்னால் 7 கூட்டுத்தொகை தான் என்ன? 35. நாங்க என்ன செய்வோம்? 35 7ஆல பிரிச்சோம்னு சொன்னா 1 ஒரு பங்குக்குரிய விட வரப்போகுது. 1 என்று சொல்லி வந்தால் இந்த வயது வரப்போகுது. இப்ப ரமணியின் வயது 1.
ஒன்றுக்கு பதிலா நாங்க எத்தனைய போடுவோம்? 5 போடுவோம். ரமணியின் வயது 5. உங்களுக்கு இதெல்லாம் கேள்வியில தெரியல. அதனால நாங்க செய்க வழி படிமுறையாத்தான் போக வேணும். ஆனா எங்களுக்கு கேட்கப்பட்டது இதுல கேட்கப்பட்ட விட தர்சினியின் வயதுதான் கேட்கப்பட்டது. ஆனா நாங்கள் படிமுறையா போனாதான் கண்டுபிடிக்கலாம். ரூபினின் வயது 2 மடங்கு என்ன? ரமணியின் வயதை போல 2 மடங்கு கண்டுபிடியாய் 2 10. தர்சினியின் வயது 4. ஏன் ரூபினியின் வயது 2 என்று சொன்னா தர்சினியின் வயது எத்தனை என்று பார்த்திருக்கிறோம் 4. ஆகவே 4 5 20. சரி, அப்ப தர்சினியின் வயது 20. சுலபமான கணக்கு. தெரியல. அடுத்த கணக்கு பார்ப்போம். அன்னாசியின் நிறை 1 கிலோகிராம் 450 கிராம். பப்பாசி பழத்தின் நிறை அன்னாசியின் நிறை 2 மடங்காகும். ஏனெனில் இரண்டினதும் மொத்த நிறை யாது? செய்யுங்க. அன்னாசியின் நிறை 1 கிலோகிராம் 450 கிராம் ஆகும். பப்பாசி பழத்தின் நிறை அன்னாசியின் நிறையின் 2 மடங்காகும். இது 2 வழியில நீங்க சுலபமான வழியில செய்து காணலாம். சரி பிள்ளைகள் பாப்போம். அன்னாசியின் நிறை 1 கிலோகிராம் 450 கிராம். சரிதானே? அதை நாங்கள் எழுதி கொள்ளுவோம். அன்னாசியின் நிறை 1 கிலோகிராம் 450 கிராம். திரும்ப பப்பாசி பழத்தின் நிறை அதே மாதிரி 2 மடங்கு. அப்போ 1 கிலோகிராம் 450 கிராம் 2 அளவு இருக்க போறோம். விட வந்து 2 கிலோகிராம் 900 கிராம். கேட்ட கேள்வி என்ன? 2 மொத்த நிறை. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? பப்பாசி பழத்தின் நிறையும் அன்னாசி பழத்தின் நிறையும் கூட்ட வேணும். இப்படி போட்டு கூட்டுவோம். 1 கிலோகிராம் 450 கிராம் 2 கிலோகிராம் 900 கிராம் கூட்டினோம்னு சொன்னா 4 கிலோகிராம் 350 கிராம் வரப்போகுது. சரிதானே? விட வந்து 4 கிலோகிராம் 350 கிராம். படிமுறையா எழுதி வையுங்க விடைய. உங்களுக்கு திரும்ப ஒரு முறை பார்க்கைக்குள்ள சுகமா இருக்கு. பிள்ளைகள் இதுல நீங்க விடையில செட் பண்ணி இருக்கிறீங்க 6 கிலோகிராம் 5 கிலோகிராம் எல்லாம் போட்டிருக்கீங்க. நீங்க கூட்டல் பிழை விட்டுட்டீங்க சில பேர். பாத்தீங்களா? மிக சுலபமான கணக்கு மிஸ் தந்தன. நீங்க கூட்டல் பிழை விட்டுருக்கிறீங்க. பாத்தீங்களா? சுகமான கணக்கு தானே இலகுவான கணக்கு தானே என்று கூட்டல் பிழை விட்டுட்டீங்க. திரும்ப ஒருக்கா சரி பார்த்து கொள்ளுங்க. இலகுவான சொல்லித்தான் இலகுவான கணக்குன்னு சொல்லித்தான் நாங்கள் பிழை விடுறது. ஆனா எங்களுக்கு அப்படி புள்ளி போடைக்குள்ள எங்களுக்கு தெரியும் தவறுதலாக விட கொடுத்துட்டு புள்ளி எங்களுக்கு வழங்கப்பட மாட்டுது. சரியா? ஓகே, திரும்ப பார்த்து கொள்ளுங்க. விடிய சரியா எழுதி கொள்ளுங்க. செய்து முடிச்சாக்கள் ஓகேன்னு போடுங்க. சரி பிள்ளைகள், அடுத்த வினாவுக்கு போவோம். தாங்கி ஒன்று கொள்ளும் நீரின் அளவு 40 லிட்டர் ஆகும். தற்போது தாங்கியில் 250 லிட்டர் 25 லிட்டர் 250 மில்லி லிட்டர் நீர் உள்ளது.
தாங்கியை முழுமையாக நிரப்புவதற்கு மேலும் எவ்வளவு நீர் தேவை? இதுக்கும் ஒரு சிறிய லிட்டர் மில்லி லிட்டர் கூட்டல் கழித்தல் வரும். சரிதானே? தாங்கின்ற கொள்ளளவு 40 லிட்டர் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த கணக்கை செய்யுங்க நீங்கள். சரி பிள்ளைகள், இந்த கேள்வி நீங்க பார்த்துட்டீங்க தானே? ஓ, கடந்த வகுப்புல நடைபெற்ற கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கேள்விகள் போட்டிருந்தேன் நான். பொத்தறிவு கேள்வி விடையல் ஒரு 2 நிமிஷம் அந்த கேள்விகளை பார்த்துட்டு மீதி பகுதியை பார்ப்போமா? ஓகே, படிச்சிருக்கிறீங்களான்னு பார்ப்போம். கடந்த வகுப்புல உங்களுக்கு பொதறிவு வினாக்கள்னு சொல்லி ஒரு நாளும் தந்தது. சரியா? அந்த கேள்வியில நாங்கள் நீங்க இவ்வளவு படிச்சிருக்கிறீங்களா பார்ப்போம். எல்லாம் ரெடி தானே? ஒரு ஆள் அன்மியூட் பண்ணிட்டு ஒரு ஆள் சொல்லுங்க. கேள்வி கொஞ்சம் பார்ப்போம். அபின்சா, கதைங்க. அபின்சா அட்மியூட் பண்ணிட்டு கதையுங்க. ரப்பர் மரத்தில் இருந்து வெளிவரும் பாலை எவ்வாறு அழைப்பர்? முதலாவது வினாவுக்குரிய விட அபின்சா. அட்மியூட் பண்ணிட்டு கதையுங்க. ஓம் டீச்சர். ஓ, முதலாவது வினா, ரப்பர் மரத்திலிருந்து வெளிவரும் பாலை எவ்வாறு அழைப்பர்? கடந்த கிளாஸ்ல இருந்தீங்களா? ஓம். அப்ப இதற்கு சும்மா படிச்சு கொள்ளுங்க கேள்விகளை. ஓம். ஓ, அடுத்த ரஹான் சொல்லுங்க. அப்ப அன்மியூட் பண்ணிட்டு. ரஹான். டீச்சர் நான் போன கிளாஸ் வரல. கிளாஸ்ல இல்லையா? ஓம் டீச்சர் கொஞ்சம் செட்ல. ஓகே ஓகே, போட்டு விடுறேன். ஓகே, ரப்பர் மரத்திலிருந்து வெளிவரும் பாலை எவ்வாறு அழைப்பர்? அபிக்ஷன் சொல்லுங்க. அப்ப அபிக்ஷன் அன்மியூட் பண்ணிட்டு. அம்மா டீச்சர் நானும் போன கிளாஸ்ல வரல டீச்சர். ஓகே ஓகே, ரைட். மிஸ் இந்த விடையை சொல்றேன். ரப்பர் மரத்திலிருந்து வெளிவரும் பாலை எவ்வாறு அழைப்பர்? லாடெக்ஸ். தானே? லாடெக்ஸ். லாவென்னா டெக்ஸ். லாடெக்ஸ். அடுத்த கேள்வி, யூரி ககாரின் சென்ற விண்கலத்தின் பெயர் யாது? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. யூரி ககாரின் சென்ற விண்கலத்தின் பெயர் யாது? இவகல இவட ஆன்சர் தெரியுமா? யூரி ககாரின் சென்ற விண்கலத்தின் பெயர் யாது? கடந்த வகுப்புல இருந்த நீங்கள்
ஓகே பாப்போம். யூரிகா வேலன்ஸ் என்ற விண்கலத்தின் பெயர் வோஸ்டாக் 1. என்ன வோஸ்டாக் 1 கடந்த வகுப்பில் எழுதியிருப்பீங்க. அடுத்தது 1964ஆம் ஆண்டு சமாதான நோபல் பரிசு பெற்றவர் யார்? அஸ்விகன், அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. 1964ஆம் ஆண்டு சமாதான நோபல் பரிசு பெற்றவர் யார்? அஸ்விகன், ரைட். கடந்த வகுப்புல இருந்தீங்களா? ஓகே பாப்போம். 1964ஆம் ஆண்டு சமாதான நோபல் பரிசு பெற்றவர் யார்? மார்ட்டின் லூதர் சிங். சரிதானே? அடுத்த வினாவுக்கு போவோம். சிட்டுக்குருவியின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? மதுர்சிகன், அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. சிட்டுக்குருவியின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? அஸ்விகன், மதுசிகன், 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 சரி ஓகே. சிட்டுக்குருவியின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? 12 வருடம். சரியா? அந்த மயிலுக்கு போர்வை கொடுத்தவர் யார்? மயிலுக்கு போர்வை கொடுத்தவர் யார்? விதுசனன் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. விதுசனன், சொல்லுங்க. அப்ப விதுசனன். ரைட் ஓகே. நாங்க பாப்போம். மயிலுக்கு போர்வை கொடுத்தவர் யார்? பேகன். மிஸ் திரும்ப திரும்ப சொன்னா பேகன் என்று அரவு வரக்கூடாது. சரியா? பேகன். எல்லாம் கூட கைநூல்ல உள்ள பொது வினாவுடைய அடுத்து நம்மளுடைய கைநூல்ல உள்ள விஷயத்தை தொகுத்தெடுத்தது. சரிதானே? ரைட் பாப்போம். நாங்கள் தொடர்ந்தும் நுண்ணறிவு வினாக்களை பார்ப்போம். பாருங்க பிள்ளைகள், தாங்கி ஒன்று கொள்ளும் நீரின் அளவு 40 லிட்டர் ஆகும். தற்போது தாங்கியில் 25 லிட்டர் 250 மில்லி லிட்டர் நீர் உள்ளது. தாங்கியை முழுமையாக நிரப்புவதற்கு மேலும் எவ்வளவு நீர் தேவை? சரிதானே? பார்ப்போம். முதல் தாங்கி கொள்ளக்கூடிய நீரின் அளவை பார்ப்போம். சரி, தாங்கி கொள்ளும் நீரின் அளவுங்களுக்கு தரப்பட்டிருக்கு 40 லிட்டர். தாங்கியில் உள்ள நீரின் அளவு இப்ப தற்போது தாங்கியில் உள்ள நீரின் அளவு வந்து 25 லிட்டரும் 250 மில்லி லிட்டரும். இப்ப நாங்க என்ன செய்ய வேணும்னா இன்னும் எவ்வளவு அதுக்குள்ள விடலாம்னு சொல்லி பாக்குறதுக்கு முழுமையாக நிரம்ப மேலும் எவ்வளவு நீர் தேவைன்னு சொன்னா நாங்க தரப்பட்டுள்ள 40 லிட்டரையும் மில்லி லிட்டர்ல மாத்தி எழுதுவோம். என்னன்னு சொன்னா இங்க லிட்டரும் மில்லி லிட்டர்லயும் சேர்த்து தரப்பட்டிருக்கு. அப்ப நாங்க 40 லிட்டரையும் லிட்டர் மில்லி லிட்டர் ஆக்கினோம்னு சொன்னா 40 இவ்வாறு எழுதப்பட்டிருக்கும். மில்லி லிட்டர் 40 லிட்டர் இருக்குது. மில்லி லிட்டர் ஒன்றும் இல்லாதபடியா அதுக்கு நாங்க 3 சைபர் போடுறோம். ஏன்னா 1000 மில்லி லிட்டர் தானே 1 லிட்டர். அதுக்காக நாங்கள்
மில்லி லிட்டர் தரப்படாத சந்தர்ப்பத்தில் அதுக்கு 3 சைபரை போட்டுக்கொள்வோம். அடுத்தது 25 லிட்டர் 250 மில்லி லிட்டர் தரப்பட்டிருக்கு. அதுல உள்ள நீர் நாங்க இப்ப என்ன செய்வோம்னு சொன்னா மொத்தமாக அதுல ஊற்றக்கூடிய நீரின் அளவை போட்டு அதுக்குள்ள ஏற்கனவே விடப்பட்டிருக்கின்ற நீரின் அளவை கழிச்சோம்னு சொன்னா இன்னும் எவ்வளவு நீர் அதுக்குள்ள விடலாம்ன்றதை நாங்க கண்டுகொள்ளலாம். சரிதானே? இதுல பாருங்க பிள்ளைகள் 40 லிட்டர்ல இருந்து 25 லிட்டர் 250 மில்லி லிட்டரா கழிச்சிருக்கிறோம். கழிக்கைகளை உங்களுக்கு தெரியும், அங்க 1000 இடத்துல 000 இருக்கு. அதுல இருந்து கழிக்க முடியாது. அங்க இருந்து உண்ட கடன் எடுத்து கொண்டு வந்து போட்டு கழிக்கிறோம். அவ்வாறு கழிக்கும் போது 14,750 வருது எங்களுக்கு. இதுல சில பிள்ளைகள் விட செட் பண்ணி இருக்கிறீங்க 14 மில்லி லிட்டர். அதை பார்த்துக்கொள்ளுங்க. 14 மில்லி லிட்டர் செட் பண்ணி இருக்கிறீங்க பிள்ளைகள் விடைய 14 லிட்டரும் 750 ml வரணும். மில்லி லிட்டர் மட்டும் வரணும். நீங்க சரியா கணக்கு செய்துட்டு குறியிட்ட பிள்ளையா போட்டிருக்கிறீங்க சில பேர். ரஹ்மான் பாருங்க, ரஹன் பாருங்க, உங்களோட விடிய சரி பார்த்து கொள்ளுங்க. ஓகே, இப்போ ஓகே. ரைட். 14 லிட்டரும் 750 மில்லி லிட்டரும் குறியீடுகளை பார்த்து வழியா போட்டுக்கொள்ள வேணும். இந்த கணக்கு நாங்க இவ்வளவுதான் சரியா செய்தாலும் பிள்ளைகள் அதுக்குரிய அலகுகள் போடைக்க பிள்ளையா போட்டோம்னு சொன்னா அதுக்குரிய புள்ளி எங்களுக்கு கிடைக்காது. சரிதானே? அடுத்த வினாவுக்கு போவோம். விளையாட்டு குழு 1 07:45 மணிக்கு பயிற்சியை தொடங்கி 17:35 மணிக்கு நிறுத்தியது. எனின் பயிற்சியாக செலவிட்ட காலத்தை எழுதுக. சரிதானே பிள்ளைகள்? உங்களுக்கு இதுல நேரம் தரப்பட்டிருக்கு. ஒரு நிமிடம் இது கட் ஆயினா திரும்ப ஒருக்கா ஜாயிண்ட் ஆகுங்க பிள்ளைகள். எங்களுக்கு நேரம் 24 மணித்தியால கடிகார நேரமாகவே தரப்பட்டிருக்கு. ஆகவே எங்களுக்கு கழிக்கிறது சுகமாக இருக்கும். இதுல நாங்க நேரத்தை கணிப்பிடுறது சுகமா இருக்கும். நாங்க தொடங்கிய நேரத்துல இருந்து பாருங்க, தொடங்கிய நேரம் இருக்கு, முடிவடைந்த நேரம் இருக்கு. முடிவடைந்த நேரத்துல இருந்து தொடங்கிய நேரத்தை என்ன செய்வோம்? கழிச்சு மீதிய பார்ப்போம்.